ராமாயணம் பகுதி 66. ராமாயணத்தில் நேற்று 65வது பகுதியை பார்த்தோம். இன்று 66வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? மந்திர ஆலோசனையில் நடந்தவற்றை விபீஷணனின் மனைவி கேட்டுக்கொண்டு சீதையிடம் சென்று கூறினாள். சீதா, ராமனை வெல்ல இவ்வுலகில் எவரும் இல்லை. ராவணன் உன்னிடம் நாடகம் ஆடியுள்ளான். அவன் சொல்வது எல்லாம் நாடகம் என்றால் விபீஷணனின் மனைவி. இலங்கை நகரத்தின் போர் முழக்கங்கள் உனக்கு கேட்கிறதா இல்லையா? ராமன் போருக்கு ஆயத்தமாக இலங்கை நகரின் வாயிலில் நின்று கொண்டு இருக்கிறான். ராமன் போருக்கு ஆயத்தமாக இலங்கையில் நகரின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறான் ராமன். அதனால் நீ கவலை கொள்ள வேண்டாம் என கூறினாள். ராவணன் மந்திர ஆலோசனையில் ராவணனின் மாமனான மாலி எழுந்து, ராவணா, காம உணர்வு துன்பத்தைத்தான் தரும் என்பதை புரிந்து கொள். யார் சொல்றது? ராவணின் மாமன் மாலி சொல்றார். மந்திர ஆலோசனை நடக்குது. இலங்கைக்குள் புகுந்து நம் அரக்கர்களை அழித்து நம் வீரர்களையும் நம் நகரையும் தீ வைத்து கொளுத்திய அனுமனின் கையில் என்ன ஆயுதம்தான் இருந்தது? இலங்கைக்குள் புகுந்து நம் அரக்கர்களை அழித்து நம் நகரை தீ வைத்து அனுமனின் கையில் என்ன ஆயுதம்தான் இருந்தது? சுக்ரீவன் உன்னிடம் போரிட்டு உன் கிரீடத்தில் இருந்த மணிகளை பறித்து சென்றபோது அவன் கையில் என்ன ஆயுதம்தான் இருந்தது? உனக்கு இதிலிருந்து தப்பிக்க ஒரே வழிதான் உள்ளது. நீ சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடு. நீ சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விட்டு அவனிடம் சரணடைவதுதான் நல்லது என்றான் ராவணனின் மாமனான மாலி. மாலி சொன்னதை கேட்டு ராவணன் கடுங்கோபம் கொண்டான். ராவணன் மாலியிடம், என் வலிமை என்ன என்பது தெரியாமல் நீ பேசுகிறாய். மாமனே, என் வலிமை உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ இது போன்று அறிவுரைகளை கூறுவதாக இருந்தால் நீ பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்றான் கடுங்கோபத்துடன். பிறகு ராவணன் தன் படைபலம் கொண்ட சேனைக்கு உத்தரவுகளை பிறப்பித்தான். இலங்கையின் கிழக்கு திசை வாயிலுக்கு படைத்தலைவனுடன் 200 வெள்ளம் ஆயுதம் தாங்கிய அரக்கர் படை அனுப்பி அங்கு தயார் நிலையில் நிற்கும் வானரப்படை தளபதி நீலனோடு போரிடுவதற்கு அனுப்பி வைத்தான். ராவணன் தனது மகன் மகோதரனை அழைத்து 200 வெள்ளப்படையுடன் சென்று தென் திசை வாயிலில் தயாராக இருக்கும் அங்கதனுடன் போரிட தயாராகுமாறு அனுப்பினான். பிறகு ராவணன் இந்திரஜித்தை அழைத்து, மகனே, நீ 200 வெள்ளம் சேனையுடன் மேற்கு வாயிலுக்கு சென்று அங்கு போருக்கு தயாராக நிற்கும் நம் நகருக்கு பேரிழிவை செய்த அந்த அனுமனிடம் போர் புரிய தயாராக இரு என்றான். அடுத்து ராவணன், விருபாட்சா, நீ நம் சேனைகளோடும் அமைச்சர்களோடும் இலங்கை நகரத்தின் காவல் பொறுப்பை ஏற்றுக்கொள் என்றான். நான் யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என 200 வெள்ளம் படைகளுடன் வடக்கு வாயிலுக்கு சென்று அந்த ராமனோடும் லக்ஷ்மணனோடும் போரிட தயாராக இருப்பேன் என்று நகரின் பாதுகாப்பையும் படைகளின் அணிவகுப்பையும் நிர்ணயித்தான். இந்த வெள்ளப்படைன்னா இருக்கிறதுலையே பெரிய படையதான். அந்த காலத்தில் படைகள்லாம் 19 விதமான படைகள் இருந்ததா கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஒன்று தான் இது கடைசியானது. அதாவது பெரிய படை இருக்கிறதுலையே வெள்ளப்படைன்றது பெரிய படை. அதாவது வெள்ளம் போல மூழ்கடிக்க செய்வது. வெள்ளம் எப்படி நாசம் பண்ணுமோ அந்த மாதிரி பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய படைக்கு பேர் தான் இந்த வெள்ளப்படைன்னு பேர். லட்சக்கணக்கான குதிரைகள், லட்சக்கணக்கான யானைகள், லட்சக்கணக்கானவர்கள்
கலந்து கொள்ளும் படை தான் இந்த வெள்ளப்படை. வெள்ளைப்படைனா என்னவோ நினைக்க வேண்டாம். 4 புறங்களிலும் நிற்கும் ராமர், லட்சுமணர் மற்றும் வானரப் படைகள், ராவணனின் உத்தரவுப்படி நிற்கும் அரக்கர் படைகள் பற்றி ஒரு சிறு தொகுப்பு தருகிறேன். ராம லட்சுமணர் வானரப் படைகள். மேற்கு திசை அனுமன் 17 வெள்ள வானரப்படை. கிழக்கு திசை நீலன் 17 வெள்ள வானரப்படை. தெற்கு திசை அங்கதன் 17 வெள்ளம் வானரப்படை. வடக்கு திசை ராம லட்சுமணர் 17 வெள்ளம் வானரப்படை. விபீஷன் அரக்கர்களை கண்காணிக்கும் பணி. விபீஷன் அரக்கர்கள் யாருன்றது கண்காணிக்கும் பணி அவருக்கு. ராவணனின் படை. மேற்கு திசை இந்திரஜித் 200 வெள்ள அரக்கர் சேனை. ராமருக்கு 17 வெள்ளப்படைன்னா ராவணனுக்கு 200 வெள்ளைப்படை. ராமனை விட ராவணனுக்கு படை பலம் அதிகம். எப்போ 17 எங்கே இருக்குது, 200 எவ்வளோ எங்கே இருக்குது பாருங்கள். கிழக்கு திசை படைத்தலைவன் 200 வெள்ளம் அரக்க சேனை. தெற்கு திசை மகோதரன் 200 வெள்ளம் அரக்க சேனை. வடக்கு திசை ராவணன் 200 வெள்ள அரக்க சேனை. விருபாட்சன் நகர காவல் பொறுப்பு. அன்றைய பொழுது கழிந்தது. சூரியன் தன் ஒளிகளை வீசிக்கொண்டிருந்தது. வடக்கு வாயிலுக்கு வெளியே ராமர் தனது 17 வெள்ளப்படையுடன் போருக்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தார். 17 வெள்ளைப்படைன்னா ஒரு வெள்ளைப்படைக்கே 1,00,000 பேர். 17 வெள்ளைப்படைன்னா 17 லட்சம் பேர் நின்றுட்டு இருக்கார் ராமர். ராவனுக்காக தன் கோதண்டத்தை ஏந்தி போருக்கு தயார் நிலையில் இருந்தார். ராவணன் வடக்கு வாயில் வழியாக போருக்கு வருவான் என வெகு நேரம் எதிர்பார்த்து ராமர் காத்து கொண்டிருந்தார். வெகு நேரமாகியும் ராவணன் போருக்கு வருவது போல் தெரியவில்லை. இதற்கு மேல் காத்திருப்பதில் ஒரு பயனும் இல்லை என்று நினைத்த ராமர் விபீஷணனை அழைத்து இதற்கு மேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை செய்ய தொடங்கினார். ராமர் சிறை வைத்திருக்கும் சீதையை விடுவிக்குமாறும், அப்படி இல்லை என்றால் போருக்கு வருமாறும் நாம் ஒரு தூதுவனை அனுப்பலாம் அப்படின்னு ராமர் சொன்னார். ஏன்னா ராவணன் இன்னும் போருக்கு தயாராக வெளியே வரவில்லை அல்லவா, அதனால் நாம் ஒரு தூதுவனை அனுப்பலாம். தூதுவனை அனுப்பிச்சு சீதையை ஒப்படைச்சிட்டா போர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தூதுவனை அனுப்பலாம் என்று நினைத்தார் ராமர். ராமரின் ஆலோசனையை கேட்ட விபீஷணன் இதுதான் சரியான செயல் என்றான். சுக்ரீவன் நாம் மிகவும் வலிமை வாய்ந்த வீரனை அனுப்புவதுதான் சிறந்தது என்றான். தூதுவனா அனுப்புறவனை கூட வலிமை வாய்ந்த தூதுவனை தான் அனுப்பணும் அப்படின்னு சுக்ரீவன் சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மணன், அண்ணா, ராவணின் மேல் இரக்கம் காட்டி தூது அனுப்புவது சரிதானா? நாம் இப்பொழுது ராவணனை அழிப்பதை விட்டுவிட்டு அவனுக்கு தூது அனுப்புவதா? அந்த ராவணன் தேவர்கள் முதற்கொண்டு அனைவரையும் துன்புறுத்தியவன். அன்னை சீதையையும் கவர்ந்து சென்று சிறையில் வைத்தவன். அவன் நம் தந்தை போன்ற ஜடாயுவை கொன்றவன். இவ்வளவு செய்த ராவணனின் மீது கருணை காட்டி அவனுக்கு தூது அனுப்புவது சரிதானா என கேட்டான் லக்ஷ்மணன். ராமர் லக்ஷ்மணனிடம், தம்பி லக்ஷ்மணா, நீ சொல்வது முற்றிலும் உண்மைதான். அரக்கர்கள் அழிவது நிச்சயம். ஆனால் நாம் தர்ம நெறிப்படி தூது அனுப்புவதுதான் பெருந்தன்மையை குறிக்கும் என்றார் ராமர். பிறகு லக்ஷ்மணன் தூது அனுப்புவதற்கு சம்மதித்தான். பிறகு அனைவரிடமும் யாரை தூது அனுப்புவது என ஆலோசித்தார் ராமன். ராமர், நாம் மறுபடியும் அனுமனை அனுப்பினால் நம்மிடம் சிறந்த வீரர்கள் எவரும் இல்லை என அவன் நினைத்து கொள்வான். ஆக அனுமனை அனுப்பாமல் அனுமனை தவிர சிறந்த வலிமை மிக்க வீரர்கள் உள்ளார்களா என யோசித்தார். உடனே ராமனின் நினைவுக்கு வந்தது வாலியின் மைந்தன் அங்கதன்தான்.
உடனே ராமனின் நினைவுக்கு வந்தது வாலியின் மைந்தன் அங்கதன்தான். ராமர் அனைவரிடமும் நாம் அங்கதனை தூது அனுப்பலாம் என்றார். அனைவரும் இதற்கு சம்மதித்தனர். அங்கதனை வரச் சொல்லி செய்தியை அனுப்பினார். அங்கதனும் உடனே அங்கு வந்து சேர்ந்தான். அங்கதன் ராமரை நோக்கி பணிந்து வணங்கினான். பிறகு ராமர் அங்கதனிடம், அங்கதா, நீ தூதுவனாக ராவனிடம் சென்று நான் சொல்வது போல் 2 விஷயங்களை கூறி அதற்கு அவன் கூறும் பதிலை எனக்கு வந்து சொல்வாயாக என்றார். ராமர் சொன்னதை கேட்ட அங்கதன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அங்கதன் ராமரிடம், ஐயனே, தாங்கள் என்னை தூதுவனாக தேர்வு செய்ததை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு பேர் இருக்கும்போது என்னை தூதுவனாக அனுப்ப நீங்கள் முடிவு பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ராவனிடம் என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை என்னிடம் கூறுங்கள் என்றான் அங்கதன். ராமர், அங்கதா, நீ ராவணனின் இருப்பிடத்திற்கு சென்று சீதையை என்னிடம் ஒப்படைத்து விட்டால் நான் அவனை விட்டு விடுகிறேன். அப்படி இல்லை என்றால் போரில் அவனின் 10 தலைகளையும் சிதைத்து விடுவேன். இவற்றில் சரியான வழியை தேர்ந்தெடுக்கும்படி கூறுவாயாக. இதற்கு அவன் கூறும் பதிலை என்னிடம் வந்து கூறுவாயாக என கூறி அங்கதனுக்கு விடை கொடுத்தார் ராமர். அங்கதன் ராமர் தன்னை தூதுவனாக தேர்ந்தெடுத்ததை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டு அங்கிருந்து விரைந்து சென்றான். அங்கே என்ன நடந்தது என்று நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.